சாதம், இட்லி, தோசை, அடை இந்த எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளி தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. வெளியே வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு வாரத்திற்கு மேலே ஆச்சுன்னா அப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி ஜாரில் 6 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா புளி லைட்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் புளியை வந்து டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா புளியை ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய். நான் 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதை பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நீங்கள் எந்த குவான்டிட்டியில் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பூண்டு சேர்க்கும் போது தான் இந்த தக்காளி தொக்கு அந்த பூண்டு தான் டேஸ்ட்டே, அதனால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதை ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து அதை ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒன்றா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கலக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு, அதாவது லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இல்லை சிம்மில் வச்சோ நீங்கள் வந்து நல்லா சுண்ட விடுங்க. நல்லா நமக்கு சுண்டி வந்தது நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இதை ஒரு வாரம் வரையும் நீங்கள் வெளியே வச்சே பயன்படுத்திக்கலாம். புளி சேர்த்துருக்கனால கெட்டு போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.